ஹாய், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. நம்ம வந்து 2 டேஸ் கழிச்சு ஃபைனலி வந்து பஹாமாஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் வந்து நாசா பஹாமாஸ். நம்ம இன்னும் ஷிப்பு வந்து டாக் பண்ணல. நாங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த வியூ தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கீழே போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து கீழே இறங்கி போகிற டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அழகாக வந்து ஸ்விம்மிங்க்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகி கிளம்பிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஷிப்பு. ஸோ ராயல் கரீபியன் ஓயசிஸ் ஆஃப் த சீஸ். இந்த ஷிப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் த சீஸ், இது ஒரு ராயல் கரீபியன் ஷிப்பு தான் இருந்தது. அதே மாதிரி நிறைய அங்கே வந்து டாக் பண்ணியிருந்தாங்க ஷிப்பெல்லாம். எம்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து டிஸ்னி க்ரூஸ் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு. எல்லாருமே இப்போ நம்ம வந்து நாசாவை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு டாக் பண்ணுற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா போர்ட் வந்து உள்ளே ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10 minutes ஆகும். அந்த கடலாக இருக்கிற இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கு 10 to 15 minutes சொல்லலாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ஏதாவது டாக்ஸி ஏதாவது பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நாசா வந்து சுற்றி பார்க்கலாம். அண்ட் இங்கேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூர் இது கூப்பிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. பட் நாங்களே வந்து ஏதாவது ஒரு கேப் பிடிச்சி போயிடலாம் அப்படின்ட்டு தான். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்கிறது அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஹேர்லாம் வந்து பிரைட் பண்ணுறதெல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு நம்ம காசு பே பண்ணோமா நம்மளுக்கு வந்து ஹேர் பிரைட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி ஏரியா இருந்தது. நிறைய ஷாப்ஸ் இருந்தது சுவெனியர்ஸ் வாங்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட் ஏரியாஸு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகும்போது ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸ் போகலாம், குயின் ஸ்டேர் கேஸ் போகலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் அது நடந்து போகிறதுக்கு ஒரு 30 minutes ஆச்சு. ரொம்ப செமையான வெயிலாக இருந்தது. எப்படியும் அங்கே ரீச் ஆயாச்சு. ஆனால் திரும்பி வரும்போது நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சிட்டு வந்தாச்சு. $20 வந்து கேட்டாங்க. இது பார்த்திங்கன்னா குயின் ஸ்டேர் கேஸ் அப்படின்ற இடம். இது வந்து 66 ஸ்டேர்ஸ் இருக்குது. இது மேலே ஏறி போனால் அந்த சைடு வந்து ஃபின் கேசல் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரெனோவேஷன் போயிட்டுருக்கிறதுனால வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து இளநீர் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இளநீர் வாங்கிட்டு அதை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு $1 டிப்பு கொடுத்தா தான் கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஆள். ஸோ கட் பண்ணி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இறங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து க்ரூஸ் ஷிப்புக்குள்ளே எப்போ போகணுன்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock நம்ம வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் எல்லாம்